மருதவாணனுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கின்றார். அவனும் புத்தி கூர்மையுள்ள பையன். அவன் நல்லா வளர்ந்து அவனும் வாணிபம் செய்வதற்காக இவரிடம் சொல்கின்றான், நானும் கடல் கடந்து சென்று வாணிபம் செய்து வருகிறேன் என்று. அவ்வாறே பாய்மர கப்பலில் ஏறி வாணிபம் செய்வதற்காக செல்கிறான். சென்று பல இடங்களில் எல்லாம் சென்று வாணிபங்கள்லாம் செய்து திரும்பி வருகிறான். வரும்போது வெறும் மரட்டியை மட்டுமே கொண்டு வருகின்றான். மற்ற வணிகர்கள்லாம் மற்ற பொருள்களை கொண்டு வருகின்றனர். அப்பொழுது இவருக்கு பட்டினத்தாருக்கு கோபம் வருகிறது. அதன் காரணமாக அவர் அந்த வரட்டியை எடுத்து தரையில் அடிக்கின்றார். அடிக்கும் பொழுது, கோபத்தில் அடிக்கும்போது அதில் உள்ள வைரமும் வைடூரியமும் தெரித்து வெளியிலே வருகின்றது. அப்பொழுதுதான் தெரிகின்றது, மருதவாணன் என்பவன் வித்தகர், எல்லாம் கலையும் கற்றவர், நம்ம தான் தப்பா நினைத்து கொண்டு விட்டோம் என்று அவனை தேடி செல்கிறார், எங்கே இருக்கிறான் என்று. அப்பொழுது அவருக்கு ஒரு பொட்டி கிடைக்கின்றது. மருதவாணன் ஒரு பொட்டி அவரிடம் கொடுப்பதற்காக சொல்லியுள்ளான். அந்த பொட்டியை திறந்து பார்த்தால் ஒரு ஊசி இருக்கிறது, அடுத்தது ஒரு ஓலை சுவடி இருக்கிறது. அந்த ஊசியில காது இல்லை. அடுத்தது ஒரு வரி இருக்கிறது, காதிறந்த ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கு கான் என்று. அதனால் என்ன பொருள் என்றால், உயிரற்ற இந்த உடல் எந்த பயனும் இல்லை. அதே போன்று இந்த காதற்ற ஊசி என்பது பயனில்லாத ஊசி, போட வேண்டியது. அதே போன்று உடலும் இறந்த பின்பு நாம் தூக்கி எறிந்து விடுகின்றோம், எரிக்கின்றோம், இல்லது புதைக்கின்றோம், அதுதான். ஸோ அதே போன்று அப்பொழுது அவருக்கு ஞானம் வருகிறது. ஒவ்வொரு ஞானியை எடுத்துக்கொண்டால், மகான்களை எடுத்துக்கொண்டால், அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனை என்று வரும். அதான் டிஃபைனிங் மூமெண்ட் என்று சொல்வார்கள். அவ்வாறு இவரை பொறுத்தவரை இது திருப்பு முனை.